Hey மக்களே வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சு லைவை. சும்மா தான் உட்காந்து வேலை இருந்தால் ஆடிருந்தேன், அதே லைவ் போட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் சரி டேரக்டாக டெஸ்ட்டாக நீங்கள் லைவ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைவ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏன் மக்களே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கேன். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏன் மக்களே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறேன். பை த வே மக்களே, நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, இதுக்கப்புறம் வந்து எல்லா கேமையும் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. நான் நேற்றுலேயே சொல்லியிருப்பேன். ஸோ சவுண்ட் அதிகமாக இருக்குங்க, குறைச்சிக்கிறேன். ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. ஸோ நான் இந்த மாதம் வந்து ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணோம். ஆகையால் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெகுலராக லைவ் இருக்காது. ப்ளஸ் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஊருக்கு போகிற வேலை வேறு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தான் வந்து ஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக லைவ் இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து வந்து லைவ் இல்லாமல் நான் வந்து என்னப்பா அது யுவர் சேவ் டேட்டா வாஸ் கிரியேட்டட் ஃப்ரம் ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்டேட் தான் வந்ததா ஃபார்மேட் விச் கேனாட் பி லோடட் பை ப்ரீவியஸ் வெர்ஷன் இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெய்லி லைவ் இருக்குமான்றது தெரியாது. பட் நான் எப்படி பிளான் பண்ணுறேன்னா இப்போதைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து எல்லா கேமுக்கும் ஸ்ட்ரீம் பண்ணாமல் லைக் புதுசாக ரிலீஸ் ஆகிற கேம்ஸ் நான் வாங்கினா ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு மற்றபடி வந்து புதுசாக வாங்குற கேம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ரிவ்யூ வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் பேசிக்காக மற்ற கேமிங் கான்டென்ட் அதை பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சேனல்ஸே நிறைய பேர் அதெல்லாம் டச் பண்ணுறது. நம்ம வந்து கொஞ்சம் அதெல்லாம் டச் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். 2020 வந்து இந்த கேமிங் டிப்ஸு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் நான். ஐ மீன் ஜென்ரலாக இருக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம். லைக் ட்ரிக்ஸ்லாம் இருக்காது, டிப்ஸ்லாம் இருக்கும். சரி, கன்சோல் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் திரும்பி அந்த மாதிரி கண்டென்ட் போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா டெய்லி லைவ் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன் என்ன ஏதுன்றது எனக்கே லைக் கிளியர் அண்ட் கட்டான ஐடியா கிடையாது. ஸோ அதனால் இப்போவே வந்து என்னால் வந்து என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது ஒழுங்கா. ஏன்னா ஆஃபீஸ் போனால் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னே. ஸோ ஒரு இந்த மாதத்து ஒரு 20-22 அந்த மாதிரி ஒரு லைவ் போகிறேன் நான். அப்போ வந்து ஃபுல்லாக கிளியர் அண்ட் கட்டாக நம்ம சேனலோட ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நான் ஒரு லைவ்ல வந்து சொல்கிறேன். ப்ளஸ் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன், அப்படியே காணாமலாம் போக மாட்டேன். இதுக்கப்புறம் இருப்பேன் ரெகுலராக. லைக் அப்பப்போ தலையை காட்டுவேன், மாதத்துக்கு ஒரு 4 வாட்டியே தலையை காட்டுவேன். ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். ஸோ அடுத்த மாதம் வந்து மாஃபியா கேம் வாங்குற ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வேற என்ன கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கோஸ்ட் ஆஃப் யோட்டே வாங்குற ஐடியாவில் இருக்கேன். ஸோ நம்ம சேனல் வந்து கொஞ்சம் அலைவாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னாப்பா அது ஃப்ளாஷ்பேக்காக என்னது இது, வாட்ஸ் ஹேப்பனிங் பை த வே. இதெல்லாம் வந்து டெத் ஸ்ட்ராண்டிங் 1 எண்டிங் மக்களே. லைக் யாருக்காவது தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி தான் நடக்கும். அப்படியே வந்து 2 பேர் இழுத்துட்டு போவாங்க. Are you all right? You were talking in your sleep. Kept repeating the name Amelie. ஓகே, இப்போதான் வந்து டெத் ஸ்ட்ராண்டிங் 1 கரெக்டே பண்ண போறான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து மோர் காம்பேட் ஃபோக்கஸ்டாக இருக்கு மக்களே. எனக்கு ஆக்சுவலாக இந்த கேம் கொஞ்சம் லைக் டெத் ஸ்ட்ராண்டிங் 1 இப்போ விளாட்ட வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, சரி வாங்க குளிச்சுட்டு வேற ஏதாவது இருக்கா. தூளாக அவங்க அக்கா ஐ மீன் அவ கிடக்கா ஒன்று. ஓகே, skip கொஞ்சம் drink skip drink skip. ஓகே, இந்த கேம்ல ராஜமௌலி வருவாப்ல அப்படின்னு சொன்னாங்க. எப்போ வருவாருன்னு தெரியல. இன்னைக்கு லைவ்ல கூட வரதுக்கான சான்ஸ் இருக்கிறது.
தெரியல எனக்கு எவ்வளோ நேரத்தில் ஒரு வாரம் எனக்கு ஐடியா இல்லை. இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் விளாடுவேன். ஸோ அதுக்குள்ள வந்தா பார்ப்போம் ராஜமௌலியே. ஓகே போயிட்டு ஷவரில் போய் ஒரு குளியில போட்டு மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு வருவோம். ஸ்கிப் அடிச்சிடறேன். குளிக்கிறது வேற 3 ஸ்கிப் அடிக்க சொல்லுவோம். ஓகே ஓகே அவ்வளோ. என்னப்பா அது டால்மேன் ஏதோ காட்டுது. டாக் டு டால்மேன். So, the files say you worked with Amelie to connect everyone in the UCA. Yes. But that despite your best efforts, an extinction event known as the Last Stranding seemed destined to kill us all. Yes. Till Amelie found a way to put a stop to it. She single-handedly sealed off the extinction entity's beach, preventing countless BTs from invading our world, and in doing so, saved humanity. Yes. Why am I telling you this? You were there to witness it all with your own 2 eyes. Yes. You, of all people, must know that humanity can never truly escape extinction. The ultimate goal of Drawbridge's mission is to overcome the Death Stranding. If we succeed, we will be fulfilling Amelie's dying wish. At least that's how I see it. Okay, continue talking. You know, it looks as though you've been issued a few different hats, Sam. Why not experiment and switch up your headgear to suit your mood? You can also change the outfit I'm wearing if you like. I shall put my faith in your impeccable sense of fashion. Okay. So in order to survey an area, I have to rely on a very special power. My strength of will, you might say. The requisite focus can be rather exhausting, but I'm happy to grin and bear it since it's for your sake. So, if you deem it necessary, feel free to send me airborne as many times as you like. It won't use up any battery or chiral crystals either. All it requires is that I place my absolute faith in you. Which I do. So don't hesitate to ask for help. Okay. பேசிக்கிட்டே இருப்போம் போலயே பேச சரிங்க டைம் கொடுத்துட்டே இருப்போம். Sam, did you notice that the mirror above your sink displays images of the outside world? These images change as we travel and actually show what's waiting for us outside the DHV Magellan when we disembark. Oh, Magellan படிக்கணுமா அத? Inside an enclosed space can be bad for one's mental health. Magellan படிச்சேன்னா. Okay. That's why I asked Tarman to implement this particular feature. A digital photo frame, so to speak. An easy to understand name, don't you think? Though I'm the only one who calls it that. Anyway, it'll give you a preview of our surroundings. That's sure to. அவன் மட்டும் கம்மி எஃப்பிஎஸ்ல வேலை செய்யறான் மக்களே. ஓகே பேசிட்டே இருக்கான். இதுக்கு மேல கேட்க முடியாது பேசுறத. பை பை டாடா. அவங்க வெளியே கிளம்பலாம். எப்போ பேசினா எல்லாம் புதுசா பேசிட்டே இருப்பான் போல. சரிங்க கிளம்புவோம். ஓகே புதுசா ஏதோ நமக்கு தெரிய போகுது. என்னப்பா அது யாருன்னே தெரியல மக்களே. ஓ ஓ ஓ ஓ ஓகே கையில என்ன ஏதோ மார்க் இருக்கு. ஓகே Are you all right, Sam? What was that just now? Did something happen? ஓகே சரிங்க ஆக்சுவலா ஆல்ரெடி நமக்கு வெயிட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். டெர்மினல் ஆக்டிவேட் பண்ணிட்டு பிரைவேட் லாக்கர்ல சிலதெல்லாம் போட்டு வச்சுக்கோம். Tarman. About the next site we wanted you to bring online with the Cupid. It seems we have a little problem. The tar currents nearby have grown unstable. Under these conditions, it's unlikely we'll be able to establish a chiral network connection. Our scans have identified a potential cause. An unknown device located within a brigand outpost to the north of West Fort Knott. It's hardly an elegant solution, but we need you to destroy it. Okay. You're ready? Take on this main order to proceed. The client in this case is the musician. I can't wait to hear what he has to share with the network. Don't let us down, Sam.
ஓகே டேக் ஆன் ஆர்டர்ஸ் மெயின் ஆர்டர். Hey Sam, this is Tarman. The disruptor device we need you to disable is located in this area. ஓகே You should have no trouble whatsoever destroying it using MP bullets or MP shells. ஓகே Alternatively, consider getting close enough to access the device directly. You can use your ring terminal to have APAS hack into it, allowing you to disable it without resorting to brute force. ஓகே Be advised though, செல்டாவும் போயிட்டு அதை டிசேபிள் some பண்ணலாம்ல. brigands you'll encounter on site will be wearing armor protecting both their heads and bodies, and that every one of these armored units will be wielding a rod. No doubt their aim is to fortify themselves against ranged attacks, allowing them to move in and engage you at close quarters. ஓகே In light of this development, we've gone ahead and added armored enemies to our VR weapons and combat training programs. ஓகே This way you can experiment with various methods and find a means of dealing with them that's suited to your personal strengths. That's all the information I have for now. Review your potential routes and finalize your equipment loadout before heading out. We're counting on you, Sam. சரி ஓகே. ஸோ எங்கே போகணும்? மலை மேலே எங்கே போகணுமா? ஓகே பெரிய டாஸ் தான். இங்கே ஒரு பெரிய சிட்டிமா இருக்கு மக்களே. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து இங்கே வரோம். இங்கேருந்து அப்படியே இப்படி போகிறோம். அவ்வளோதான். பெருசாக ரூட் கிரியேஷன்லாம் தேவையில்ல. அப்படியே ஏறிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா இங்கே போய் இது டிஸ்டர்ப் பண்ணோம். இதை பண்ணிட்டு ஸ்டெல்த்தாக கூட போகலாம். நிறைய பேர் இருப்பாங்க போல. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே 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 பேக் பேக்கில் ப்ளேஸ் பண்ணிப்போம். என்னப்பா அது ஃபேப்ரிகேட் என்னப்பா காட்டுது? புதுசாக என்ன இருக்குது? எம்பி கிரனேட். ஓ ஸ்கெலிட்டன் வேறு இருக்குது மக்களே. பேட்டில் ஸ்கெலிட்டன் வேறு இருக்குது நமக்கு. இது என்ன பேட்டில் ஸ்கெலிட்டன்? சில்வர் இல்லை உனக்கு. இதுக்கு என்னப்பா வித்தியாசம்? கலர் மட்டும் வித்தியாசமா? காம்பேட்டு பெருசாக வேறு எதுவும் வித்தியாசமே காட்டலையே. சேம் ஃபார் காம்பேட். என்னப்பா வித்தியாசம்? சரி ஓகே விடுங்க. நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? கம்மியாக தான் இருக்கு எல்லாமே. சரி ஓகே ஒன்று வாங்கிப்போம், பிரச்சனை இல்லை. ஃபேப்ரிகேட்டு தெரிஞ்சு ஆக்சுவலாக கார்கோ மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு இதெல்லாம் தேவையில்லாத மக்கள் இருங்க. ப்ரைவேட் லாக்கரில் போட முடியாதா? இதெல்லாம் என்ன பண்ணும்? அதெல்லாம் ஆல்ரெடி ப்ரைவேட் லாக்கரில் இருக்கும் மக்களே. மை பேட் ஸ்லூஸ் மாதிரி ப்ரைவேட் லாக்கரில் இருக்குது. ப்ரைவேட் லாக்கரில் எப்படி போகிறது பார்த்துட்டு இருக்கேன். ஓகே பிளட் பேக் இருக்கட்டும். இதில் ஆனால் கம்மியாக தான் இருக்குது கண்டென்ட்டு. ஐ கெஸ் 115 தான் இருக்குது. ஸோ இதை எடுத்து ப்ரைவேட் லாக்கரில் போட்டு வச்சுக்கலாமா இப்போதைக்கு? இல்லை இல்லைப்பா அதெல்லாம் ப்ரைவேட் லாக்கரில் போட முடியாதா? இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரைவேட் லாக்கரில் இருக்கிறது போல மக்களே. ஓகே இதெல்லாம் தான் நம்ம முதுகில் தூக்கி சுத்தாது. ஓ இந்த மெட்டலில் தூக்கி ப்ரைவேட் லாக்கரில் போடணும் மக்களே முதல்ல. போனாங்க. ஓகே இப்போ இதுலேயே பாதி இது வெயிட் குறைஞ்சிச்சு. கம்மி வாடா. வெல்கம்டா. வெல்கம் கம்மி வா. வெல்கம் 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 கம்மி. வெல்கம் வெல்கம் வணக்கம் கம்மி. எம்பி கிரனேடு போலா கன்னு. இது 23 கிலோவா? எவ்வளோ வெயிட்டு இறடா வச்சிருக்கேன். சரி ஓகே இதெல்லாம் தூக்கி ப்ரைவேட் லாக்கரில் போடலாம் மக்களே. ஒன்றா நமக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆ ரீசைக்கிள் பண்ணிக்கலாமா அதை? ரீசைக்கிள் பண்ணியாச்சு. செருப்பட்டி வாங்கலை ரொம்ப ஒன்றும். ஸோ இருக்கட்டும் இதுவே. ஓகே ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிப்போம். ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிட்டு ஓகே இது வந்து ஸ்கில் ட்ரீ தான் மக்களே. அதுக்கு வித்தியாசமாக பேர் வச்சுருக்காங்க. ஆட்டோ கனெக்ட் கொடுத்துருவாங்களோ. ஓகேவா அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். பொறுமையாக பார்த்துக்கலாம்.
ஓகே. ஓகே, ஹெட் அவுட். வெளியே கிளம்புவோம். இருங்க, வண்டி 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 தேவைப்படுமா? வாங்க நடந்தே போலாம். ஏன்னா மலை ஏறணும் எப்படியும். அங்க அந்த எனிமி டெரிட்டரிக்குள்ள போனோம்னா அப்புறம் பஞ்சாயத்து தான். அவன் பிடிச்சி வச்சுப்பான் வண்டியை. தேவலா வேலை. எப்படியோ போனோம். சரி போய். ஓ, இங்க எவனோ பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்கா மக்களே. இது என்னன்னு தெரியல. அடே போயிட்டோம்னா இங்கேருந்து அடியே ஸ்ட்ரீட்டு. சரிங்க, இது எப்படி மேலே ஏறுறது? ஸ்லோப்ல ஏற முடியுமா? ஏறிடலாம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நின்று ஏறலாமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, வாங்க ஓடுவோம். ஸ்கெலிட்டன் வாங்கிக்குமா? இருங்க, ஸ்கெலிட்டன் ஒன்று வாங்கி. என்னப்பா அது ஆல்ரெடி பேட்டரி காட்டுது. ஆல்ரெடி ஸ்கெலிட்டன் எக்கி போயிருக்கானே. இருங்க, இது இல்லை. கண்ட்ரோல் சார் மாற்றி வச்சிருக்காங்க மக்களே. ஏங்க டால் மேனு என்னப்பா அது? இது பேட்டரி என்ன இது சார்ஜ் ஆகுது? இல்லையே, ஸ்கெலிட்டன் இல்லையே. சொல்லுவாங்க ஸ்கெலிட்டனை இது பண்ணிப்போம். இல்லை வண்டியை ஃபேப்ரிகேட் பண்ணிப்போமா? ஓ, வண்டியெலாம் இங்கே ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது. ஓகே, இதில் வண்டி ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது போல. அந்த ஏதாவது லைக் பேர் என்ன, ஏதாவது ஒரு இடமா இருக்கும்ல, அங்கே தான் போயிட்டு பேஸ், யா வார்த்தை வரல. ஸோ யா பேஸ் அந்த மாதிரி ஏதாவது இடத்த தான் வந்து நம்ம ஃபேப்ரிகேட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டிலாம் எக்யூப் பண்ணிக்கப்பா. ஓகேவா? ஓடு 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 ஓடு. வண்டி இல்லை நம்மகிட்ட இப்போ, ஸோ அதனால எதுவும் பண்ண முடியாது. ஓடு ஓடு ஓடு, நிக்காம ஓடு ஓடு ஓடு. ஓடிட்டே இருப்போம். ஓகே, ஆக்சுவலா இங்க நிறைய இருக்கு மெட்டீரியல்லாம். A2 அங்க இருக்கு. வாங்க. நல்லா இருக்குல்ல மக்களே, கேம் பார்க்கறதுக்கே பாருங்களேன், அருமையா இருக்கு. வா, என்னமா இருக்கு கேமு பார்க்கறதுக்கு. ஆமாம், ஜம்ப் அடிச்சா அவ்வளோ ஜம்ப் அடிக்கிறான். ரொம்ப ஒன்றும் ஜம்ப் அடிக்கல. ஓகே, இங்க எதுக்குப்பா டைம் ஃபால் அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, என்னப்பா வந்துட்டுமா? இங்கதான். பார்த்துட்டாங்களா? ஓகே, ஒருத்தன் இருக்கான் இங்க பக்கத்துலயே. ஒருத்தன் வந்துட்டான். ஓகே, இன்னும் நம்மளை பார்க்கலாம். ஓகே, ஸ்டெல்த்தா போய் நாக் அவுட் பண்ண முடியுமா பார்ப்போம். சாவுடா. ஏங்க அந்த கண்டெய்னருக்குள்ள மண்ணு போதுங்க. என்னங்க டீட்டெயிலிங் இதெல்லாம். அப்பா பாருங்களேன், இதுல ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இதுல ஒன்னால இங்க பாருங்க, இது கீழே வந்தோடனே அந்த கேப்லாம் மண்ணு போகுது. இது பாருங்களேன், இது கேப்லாம் மண்ணு இருக்கு. என்னப்பா இது தெரியுதா உங்களுக்கு?
கேப்லாம் மண்ணு போகுது. இருங்க இதை எடுத்து இப்படி மாட்டுவோம். மாட்டினோடனே மண்ணு அப்படியே தெரிக்குதுங்க. மை காட், டீடைலிங்லாம் பக்காவா இருக்கு. ஓகே ஓகே, கெமிக்கல்ஸ் எடுத்துக்கணும். மேல இருக்கிறவன் இவன் தானே? சரி, அப்படி போக முடியாதோ? ஓடுறா 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 ஓட போறாங்க. இப்ப அவனை தாண்டி எப்படி நான் போறது? எனக்கு புரியலையே. ஓகே ஓகே, தட்டு தடுமாறாம போப்பா தம்பி. ஓகே, இப்படி ஸ்லைட் அடிச்சா செருப்பு எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகுமா? இது ஒருத்தன் இருக்கான், அங்க புதருக்குள்ள பூந்துடலாம், அவ்வளவுதான். ஓகே, ஐயோ எல்லோனுக்கு பதிலாக ஆரம் கொடுத்துட்டாங்க. ஓகே, தாயை முடிக்க பார்ப்போம். எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் தான் இருக்கான். அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. உள்ளதான் இருக்கானுங்க. திரும்படா அடி. ஓகே ஓகே, இவன் இருக்கட்டும். அவனை மேல போய் போட்டு தள்ளிட்டு வந்துடலாம். என்னங்க காணும் அவனை? கீழே கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். இங்க போனா இங்கதான் இருந்தான். சரி, காணாம போயிட்டா விடுங்க. ஒருத்தர் இருக்கான், கையில கன்னோட இருக்கான். ஓகே ஓகே, த்ரோன் பண்ண முடியுமா அந்த கேம்ல? முடியாதுல்ல. சரி வாங்க, அதுதான் நமக்கான குவெஸ்ட். ஆக்சுவலா சுட்டாலே உடஞ்சிடும் தான் சொன்னாங்க, ஆனா சுட வேணாம். என்னப்பா அது, அசால்ட் ரைஃபிளா எடுத்துப்போம். ஸ்டெல்த்தாவே முடிப்போம் மக்களே. ஓகே ஓகே, வாங்க இதை டிஸ்டர்ப் பண்றோம். Hack and destroy. Good job, Sam. You disabled the target. All right, let's deliver the cargo. Okay, nice. யாரா இருக்கானா? வேற 2 பேர் இருக்கானுங்க. சரி வாங்க, நம்ம ஓடும். வேலை முடிஞ்சு வாங்க. எதுக்கு நல்லா போட்டு தள்ளிட்டு எத்தனை அடி போட்டு தள்ளாலும் ரீச் பண்ணவானுங்க. அப்புறம் ஓகே, பாருங்களேன் பக்காவா இல்லை கிராபிக்ஸ்லாம். ஐயோ அல்டிமேட்டா இருக்கு மக்களே. இங்க வேற எவனோ நமக்காக ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டி வச்சிருக்கான். மாட்டிக்கிட்டுமா? ஓகே, அவனை பார்த்துருக்கான். அவங்க கீழே விழுந்திருப்பான். சரி வாங்க, அப்படியே மேலே ஏற வேண்டியதான். என்னமா இருக்கு பாருங்க மக்களே, சிரிக்கிருக்காங்க கேமை. நைஸ். The weapons they were wielding were impressive, and the brigands themselves were a tough, imposing bunch. You know, Sam, you can have me scout ahead if it would make your life easier. இல்ல பரவாயில்ல டால்மன், நான் நடந்தே போய்க்கிறேன். And I can give you a better picture of what to expect. It's not very sophisticated, but it works. Okay. Just promise you won't throw me anywhere weird. ஓகே, அப்படியே டெரனே மாறுது மக்களே. டபுள் ஜம்ப் வேற இருக்கா? ஓய் நைஸ். பாட்டு போடா, பாட்டு வேணாம்டா.
எல்லா லைவ்லயும் இந்த ஒரு டைலாக் வந்தது மக்கள், என்ன பண்றது சொல்லுங்க, பாட்டு போட்டுறாங்க. ஓகே, மாறுது மக்கள், இடமே மாறுது பாருங்களேன். அதுக்கு ஒரு மாதிரி டெசர்ட் மாதிரி இருந்த இடம் அப்படியே கொஞ்சம் லைட்டா பச்சை பசேர்னு மாறுது. ஓகே ஓகே, போப்பா போப்பா வேகமா போப்பா. ஏறு 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 ஏறு. ஆக்சுவலா ரிசோர்ஸ் ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. போன கேம்ல வந்து ஆரம்பத்திலே ரிசோர்ஸ்லாம் ஏகப்பட்டது கிடைச்சது. ஏறா ஏறா, எப்பா பாட்டு போடுவான்டா, அதுக்குள்ள போய் சேரணும்டா. நம்ம வாங்க நடி தேவைதான் வெடி வரணும். நானு மூடிட்டு லெஃப்ட் எடுத்தா சுத்திட்டே வந்துக்கலாம். ஓடு 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 ஓடு. வாங்க இப்படி ஏறுவோம். என்னடா லாங்குவேஜ் பாட்டு இது? ஓகே 100% காப்பி போடுவோம் மக்கள், மனசாட்சி இல்லாம. அவன் பேட்டரி வேற இல்லை. ஓகே போப்பா தம்பி போப்பா, வேகமா போப்பா. பாருங்களேன் பக்காவா இல்ல, கிராபிக்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கு மக்களே. ஐயோ ஜாப்பனீஸ் பாட்டுன்னு நினைக்கிறேன் மக்களே, அர்த்தமே புரியல, பட் பரவாயில்ல. ஓகே மேல ஏரியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆண்டா அறிக்கை வேண்டாம். அதான் 5% கீழே போயிருக்குமே இப்போ. அழாத அழாத நூ அழாத அழாத அழாத. வேற அடிக்கடி அழ ஆரம்பிச்சது, ரொம்ப வேகமா கொடுத்துறணும். ஓகே ஓகே ஓகே. ஓகே வந்துட்டோம். நைஸ் மியூசிஷியன் கிட்ட வந்துட்டோம். ஓகே டெலிவர். எஸ் 4% தான் டேமேஜ் இருந்ததா, பரவாயில்லையே. எஸ்கிரேட் கொடுத்துரும் அப்போ. Hold on. You're with Drawbridge, am I right? Yes, The yes. Brigands weren't too much trouble. Though you look okay. Glad you can make it. All right. Let's take a look at this cargo of yours. நைஸ், ஜஸ்ட் மிஸ் மக்களே. 1% தப்பிச்சிருக்கோம். Great job. ஓகே நைஸ். I'll definitely have more work for you if you want it. இல்ல பரவாயில்ல. I've been waiting a long time for this. Okay, use your Cupid to hook me up. Hey. New strand established. Keep it connected. Nice. ஓகே ஸோ இந்த கேம்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் டெலிபோர்ட்டே வந்துடுறான். ஆர்மன் அவனோட அந்த இது எடுத்துட்டு, அது பேர் என்ன, ஏதோ ஒன்று மக்களே, அதான் அவங்களே தெரியல, பச்சை கலர்ல இருக்குல்ல அதான். ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி. லெவல் 40 வந்துட்டோம் மக்களே. நைஸ். போர்ட்டர் கிரேட் லெவல் 40. நைஸ், அருமை அருமை. ஸ்கீப். This is really something. I'm part of the chiral network.
which means everyone can finally listen to my songs. Then with the music player, you'll be able to set the mood for your adventures. And just like that, the world's gotten so much bigger. Yeah, looks like my weapon data has been shared with everyone too. So about the recording you brought me, it almost sounds like a whale song. But there's something off about it. I'll need more time to figure it out. Anyway, I'll send you updates via the SSS. Okay. Have shared weapon data? Yeah, I got it from a friend who knows all about weapons. Okay. This is way back in the day, when I was traveling in search of new music. He said I'd need to protect myself, taught me how to use it and everything. But I never did in the end. Just as well, I'm better with instruments, you know? Apparently this shines when you break it out at close range. Incorporates the latest tech as well, so it ought to pack one hell of a punch. In an ideal world, we wouldn't ever need stuff like this. But I bet it's a necessary evil for you. Do what you gotta. Okay. Oh, whale song? That tar man's the one who recorded it. Said he heard it while he was out tar fishing. Have a listen. தம்பி பாட்டலாம் போடாதப்பா இல்ல வேணாம் அவ்வளவுதானா Call me crazy. Okay. We might be dealing with something like a whale. Another interesting thing to note, creatures that hear this song make an effort to avoid the source. There's not much else I can say with confidence. However, give me some time to analyze it, and I might get you some answers. Wait, are you making music out here? Yep, I can really immerse myself in my work here. Sadly, all the music I've made never gets heard by anyone else. Still, that's about to change. Because of that update I pushed you earlier, the new music player function, remember? In it, you'll find a sample of my work. When you've got the time, be it on the job or relaxing somewhere, why don't you take a listen? I'll be off now. Gotta get going, huh? Well, hey, thank you for the help. You know, I've been wondering how those brigands got their hands on that disruptor thing. I'm just saying, they certainly don't have the know-how to build one. It's kind of worrying. Oh yeah, I had another favor I wanted to ask, if that's cool. I lost some cargo near and dear to my heart, even though I tried my best to keep it safe. I've tracked it to this dangerous place. Too dangerous for someone like me. The request's open to anyone willing to accept, but something tells me you'll deliver. Get it? Anyway, if this kind of works up your alley, then take a look at my suborder. Thank you so much, Sam. Okay. I have high hopes for his work, but I suppose we'll have to wait and see what comes of it. As for that strange device, it seems that its effect on the tar currents blocked all chiral communications. So I think it's only fair that we call it a chiral jammer. Anyway, while the currents in the area have settled down somewhat, we've received a number of troubling new reports. For one, a tar eruption was recorded in the direct vicinity of West Fort Knot. A group of figures clad in red and a large unidentified black mass were observed just prior to this eruption as well. Needless to say, the anomalous tar current activity near West Fort Knot may be related to these events, so we can't afford to ignore them and proceed with network expansion. We've got no choice but to investigate and address any cause that may be present on site. The corresponding main order has been added to this delivery terminal. Okay. I've got a feeling a difficult fight might be ahead of you, Sam. I strongly advise you to prepare accordingly. Fine. Well done. Take on a main order musician terminal. Fine. Take on main order தான் எடுப்பேன். மற்ற குப்பை ஆர்டர்லாம் எடுக்கிற பழக்கம் எனக்கு. ஓகே, என்ன பார்க்கணும்? Inner see the unusual tar currents near F1. ஓகே, அங்கே தான் போருமா? ஓகே, அது பெரிய பாஸ் ஃபைட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஓகே, நான் பார்ப்போம். ஷார்ட் கன்னா எவ்வளோ வாங்கிப்போம். அப்படியே மற்றபடி வெப்பன்ஸ்லாம் கிடைக்கும் மக்களே, இங்கே பார்த்துக்கலாம். ஆமாங்க, இது வந்து ஓகே, நம்மகிட்ட எப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறேன்.
ஸோ இதுலேருந்து எடுத்து இதில் கொடுக்க முடியுமா? ஓகே. ஓ இதுலேயே நம்ம அப்படியே பாரோ பண்ணிக்கலாமா? இதை கொடுத்தா 20 போயிடும். ஓகே ஓகே. ஃபைன். ஓகே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். அது என்ன அப்கிரேட் பண்ணுறது எனக்கே தெரியல. ஓகே இருங்க ஒரு சீன். ரொம்ப கசகசா இருக்கிற மாதிரி இருக்கேன். இருங்க அதுக்கே தான் நான் இங்கே போகிறேன். இங்கேயே கிடைக்குமே. ஓகே வாங்க சார்ஜ் பண்ணுவோம். தம்பி பாட்டெலாம் போடாதப்பா. ஓகே ஓடு 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 ஓடு. அடிக்கி கீழே விடா வந்தா சரிப்பா. ஓகே ஓடு 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 ஓடு. அக்கா ஓகே ஓகே எனக்கு இடம் இருக்கு. என்னப்பா அது ஃபுல்லாக நடக்காது போன கேம்ல. தடுக்கலாலே கீழே விழுது மக்கள் எல்லாம். ஓகே ஓகே ஃபுல்லாக இறங்கக்கூடாது போல. ஜம்பில் அடிக்க மாட்டான் போல. பார்த்து சுதாரணமாக போகணும். சரி வாங்க இருங்க, இது மேனேஜ் பண்ணி வந்துருங்க. ஏய் என்னங்க புதுசாக அனிமல்லாம் இருக்கு. There are wild animals nearby. Such creatures are rare and precious, friends to be protected. ஓகே அதெல்லாம் போனோம். இப்போதான் இறங்கி ஆமாம், வேற வழி இல்லை. வாங்க இது பெரிய சிட்டி மாதிரி இருக்கு மக்கள் இந்த இடம் பார்க்க. Thanks for the help. ஓகே ஓடு 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 ஓடு. ஸ்கெலிட்டன்லாம் இருக்கிறது ரொம்ப வந்து உதவியா இருக்கு மக்களே. கட கட கடன்னு ஓடிடலாம் எல்லா இடத்துக்கும். கரெக்டாக போயிட்டு 500 meters. என்னப்பா இது ஸ்ட்ரக்சர் வித்தியாசமா இருக்கு. பிரிட்ஜா அது? மாதிரி தெரியல, ஆனா ரெண்டு பக்கம் கீழே இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியல என்ன தெரியல. பாப்போம் இருங்க, கிட்டவே பார்ப்போம். ஓகே ஆகா மழை பெய்யுது. சரி இப்ப எப்படி அங்க தாவுங்க? நானு புரியல. இருங்க அப்படிதான் போனோம். ஓகே நல்லா இருக்கு மக்களே, அருமையா இருக்கு. ஜம்ப் அடிச்சு போறது. சரி வாங்க. எதுக்கு ஜம்ப் அடிக்கிறேன்னு நினைக்க தெரியல, ஆனா ஜம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே Nearly at our destination. You see anything suspicious? Drawbridge credentials verified. என்னப்பா அது அங்க போகணுமா? ஓகே இது பெரிய சிட்டி மாதிரி போல மக்களே. இது இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. என்னப்பா அது பீச்சடிக்குது. டார் ஆகா என்னென்னமோ ஆகுதுங்க. ஐயோ ஐயோ ஏதோ ஒரு பாஸ் ஃபைட் தான் நினைக்கிறேன். ஐயோ இவனுங்களா? ஷேட் 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 ஷேட். யார் இவனுங்க? இவனுக்கு ஏதோ ஒரு கல்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கானுங்க. என்னன்னே புரியலையே. யாரா எவனோ வராங்க வெளில இதுக்குள்ள இருந்து.
அவனும் ஒரு இது பிபிஆர் வச்சிருக்கான். அவனா அவளான்னு தெரியல. என்னங்க எல்லாரும் அவனுக்கு தானே அவனா அவளா தெரியல. அவன் தான் நினைக்கிறேன். அவள் மாதிரி தான் இருக்கு. அவளா அவனா தெரியலையே. பையன்தான். ஓகே தலை வணங்குறாங்க. ஓ ஷிட். யாரு பாவ்? ஹிக்ஸ் நினைக்கிறேன். Come to take my revenge on you and that bitch. ஆமா ஹிக்ஸ் தான். ஓகே All the way from the other side. Of course, there's no point in trying to kill you when you won't stay dead. But there are plenty of other ways to make you suffer. சைக்கோ ஐட்டம் முதல்ல சைக்கோ தான். பட் இருந்தாலும் The kid kicked the bucket, huh? Shame. Goddamn shame. Now what, you just lugging that coffin or pod? Going on a walkabout? Well, that's touching. Even if you don't know a goddamn thing about Lou. இல்ல என்னப்பா புதுசா சொல்ல போறான் மக்களே லூவை பத்தி. ஓ ஷிட் இது இவனோடது. I can't kill you, you won't die, but you can lose everything you love. And torture yourself for the rest of time, knowing that death will never come for you. You go on your little walkabout. Go wherever you want, but I will be damned if I let you link up this continent. Not because extinction's my creed, though, no. Well, I want to build a world where fear and violence are king. Hey. And who do you think will come out on top, Sam? You? With your hippy-dippy network? Or me? With my more rough and tumble methods? I can't wait to find out. Just a good old-fashioned boss fight. ஓகே சொல்லிட்டே பாஸ் ஃபைட் வைக்கிறாங்க போல மக்கள். இருங்க. ஓகே என்னப்பா அது? என்னப்பா ரோபோட் மாதிரி இருக்கு? Cruelty or collaboration? The eternal choice. என்னங்க இது பிடிஎஸ் பண்ணணும்னு பார்த்தா வேற ஏதோ ஒரு மெஷினை வர வச்சிருக்கான். ஓகே சம்மட்டி பாய். இருங்க இருங்க இருப்பா தம்பி. இது வேற அழ ஆரம்பிச்சிச்சு. இருங்க ஷார்ட் கன்னா அசால்ட் ரைஃபிள் இருக்கட்டும். இருங்க இதெல்லாம் சுட்டா இதெல்லாம் வெடியும் நினைக்கிறேன். ரெட் கலர்ல இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓடுறா ஓடுறா. இதெல்லாம் சொல்லுவோம். ரெட் கலர்ல இதெல்லாம் சொல்லுவோம். என்னங்க ஒண்ணுமே ஆடுங்க. ஓடு 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 ஓடுற அடி. ஷாட்கன் 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 எடுத்து பேக் போற அடி. பிளட் பேக் பிளட் பேக் பிளட் பேக். ஓகே எடு 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 பிளட் பேக் ஏற அடி. தவறு எல்லாம் பண்றோம். ஓகே சுடு 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 சுடு. ஓ ஷிட் 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 ஷிட். ஐயோ ஐயோ மாத்தி குத்துறேன். இருங்க இருங்க. ஷார்ட் கன்னா? ஏய் ரெண்டு ஷார்ட் கன் இருக்கு. சரி எடுத்துவோம். இது அவனே திருநது. ஓகே இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. எம்பி வெப்பன்ஸ் கூட தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். எம்டி ஓகே இது சுடு 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 சுடு.
உடையாது அது. கேமரா மாதிரி தான் இருக்கு, உடஞ்சிடும் நினைச்சேன். ஓகே ஓரா ஓரா. ஓகே ஸோ ரெட் கலர்ல இருக்கிற இடத்த சுட்டா ஒரு மாதிரி வேற மாதிரி வருது மக்கள். இருங்க இருங்க. சரி ஓகே ஃபைன். ஓகே இருங்க வேறகன் இது வேலைக்கு ஆகல. ஓகே நெக்ஸ்ட் இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதான் இருக்கு. அசால்ட் ரைஃபிள், எம்பி அசால்ட் ரைஃபிள். அடி பாருங்க விட்டா. இருங்க அது கீழே வந்துச்சா? ஒண்ணுமே ஆகல மக்களே அதுக்கு. அவங்க அசால்ட் ரைஃபிள்லாம் போட்டு தருவோம். நான் வேலைக்கு ஆகாது. இருங்க அசால்ட் ரைஃபிள் தான் ஒரே வழி. அசால்ட் ரைஃபிள் தான். வாங்க காலை வெட்டணும் வருங்க. அது டென்டக்கிள்ஸ் மொத்தமாக வெட்டிடும் வருங்க. சாவு கீழே வந்துச்சா? இப்போ வருங்க. ஐயோ இன்ட்ரெஸ்ட்லாம் விழுது போன மக்களே. அது ஓடுறா. ஓகே ஒன்னு காலி நைஸ். முதல்ல இது யோசிச்சது கரெக்டா? நாங்கள் இன்னொன்று உடச்சிடலாம். கண்ணை உடச்சாச்சு அவள்தான். சாவு. ஓகே கண்ணு தெரியுமா இப்போ உடச்சாலும்? ஓகே தெரியுதுங்க அதுக்கு. ஓகே ரெண்டு காலி நைஸ். சுடு. நகராடி. சம்மடி மொத்தமாக இருந்துச்சு. இது வேற அழுதுகிட்டே இருக்கு. ஓகே புல்லட் இல்ல. சரி ஓகே ஐயோ ஷிட். ஓகே செருப்படி மேல செருப்படி வாங்குறேன். ஜெயிச்சிடலாம். ஏன்னா இவன் சாக மாட்டான், அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகே Well done, Sam. That last attack of yours seems to have left a mark. இங்கப்பா ஓடுது. குறா உப்பமா எல்லாம் தூக்கி பேக்ல போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே இருங்க இப்போ தருவோம். கரெக்டா இருந்துச்சு. ஓடுறா இருங்க பின்னாடி தருவோம். என்னப்பா பண்ணுது? கண்ணு மாத்தணும். இது இல்ல. எம்டி ஷார்லி ஏகப்பட திருப்பி வாங்கி இதை எடுத்து வச்சிருக்கணும். வைத்தியாத்தனமா. சரி வாங்க இதை எடுத்துணும். சாவுடா. ஐயோ அடி பயங்கரமான அடி. இருங்க தம்பி எந்திரிப்பா. எல்லாத்தையும் ஏறா. ஓகே குப்பமா எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போட்டாச்சு. ஓகே நைஸ். ஓகே ரெண்டு காலி
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சாப்பிடா. ஓகே நாய்ஸ். That was amazing, Sam. Great work. Now let's get this Okay. place on the chiral network. அவரே டயர்ட் ஆயிட்டாப்ல. குப்பா மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பேக்ல மாட்டி போய் எப்படி சொல்றது, எடுத்து முதுகுல மாட்டி சுத்துறேன் மெண்டல் மாதிரி. ஓகே வாங்க. ஓகே இவ்வளோ தார் இருக்குன்னு தெரியல. இருங்க இங்க கொல கொல கொலம் இருக்கு. என்னப்பா அது? ஓ ஓகே படிக்குது மக்களே, அங்கே போகலாம். ஓகே நடப்பா தம்பி, வேகமா நடப்பா. பெரிய ஃபெசிலிட்டியா இருக்கே இது. நாய்ஸ். Fortnite. Okay, activate terminal. Deliver. Your name is Sam, isn't it? We owe you one. What in the hell was that thing anyway? It looks like a machine. Sorry, never did it. Seen before. Right. We need to assess the situation. I can tell you gave it your all. We appreciate the help. Wait a second, மக்களே. ஏன் டைட்டில்ல ரெண்டு PSA வந்து எனக்கு புரியவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் தப்பா டைப் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்னடா அது ரெண்டு வாட்டி இருக்கே அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணிட்டேன். அப்படிதான் அது அப்படியே தான் காட்டு. ஓகே இப்போ சரியாச்சு. ஏ கிரேட். ஓகே எக்ஸ்பெக்டடா. I hope we can continue to Okay. rely on you in the future. This moment's been a long time coming. Please use your Cupid to connect us. இவன் யாருமே வந்து இல்ல நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. கனெக்ட் ஆக மாட்டேன் நான் கியூபிட் எப்படி சொல்ல, நெட்வொர்க்ல கனெக்ட் ஆக மாட்டேன். கரியல் நெட்வொர்க்ல அவன் எவ்வளவுமே சொல்ல மாட்டான். நான் ஓகே ஓகே கனெக்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு நான். Okay, nice. Next. Okay, floating carrier இருக்கு நமக்கு. Nice. Unlock இருக்கு. Nice. அப்பா 41 சரி ஓகே கஷ்டப்பட்டு சண்டெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு இடம் ஏறி இருக்கு. ஓகே. No issues establishing a chiral network connection. By the way, we've sent some folks out to recover the wreckage of that giant mech that attacked us earlier. Only prudent we study it, you know? If we learn anything of value, we'll be sure to relay it to Drawbridge right away. Okay. Thanks again for coming to our rescue. Sam, this is the President. Due to your tireless efforts, West Fort Knot is now part of the chiral network. A great achievement. I salute you. However, this expansion has done little to address the anomalous activity observed across the continent. Elsewhere, disruptions in the tar currents are growing ever more prevalent. Only by can we hope to resolve this situation. And by doing so, we will create the optimal conditions for a new plate gate to manifest as well. We are one step closer to making the chiral verse a reality and ensuring humanity overcomes extinction. The road ahead is still fraught with peril, but I have the utmost faith in your capabilities. For now, though, please take a well-deserved break aboard the DHV Magellan. Okay. நான் பாது ஓகே இல்லையா ஓகே ஓகே நமக்கு பிரைவேட் லாக்கர் இந்த இடத்துல இருக்காது போல. ஓ இங்கே இருக்கா பிரைவேட் லாக்கர். நைஸ்.
இங்கே இருக்கு அங்கேயும் இருக்கு போல. ஓகே ஃபீச்சர்ஸ் நம்ம ப்ரைவேட் ரூம் போகுமா? இருங்க முதல்ல கார்கோ மேனேஜ் பண்ணுவோம். குப்பை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போட்டு வச்சிருக்கேன். இல்ல அதுல போட்டு போனோமா? இங்க இருக்க இங்க வேணா அதுல போய் அந்த சம்திங் நம்மளோட ஏதோ ஒரு வண்டி இருக்குல்ல, ஸோ அதுல போயிட்டு கார்கோலாம் எடுத்து ப்ரைவேட் லாக்கர்ல போட்டு வச்சுக்கிறேன். என்னப்பா நடக்குது? Fragile. Was it really Higgs? Yes. He's alive. He called himself a ghost, but He found a way back from the beach just so he could kill us. it's definitely his voice I heard. I didn't get a good look at his face, but yeah. He said he came back to get revenge on you and me. Screwing with our plans to link up Australia was just another way to do that. They were all in red. Just like the ones at your place. That could have been him too. You think that was Higgs? Did you see him hurt Lou? I'm not sure. Fragile, I need you to remember. I only caught a glimpse. But they were all wearing red. This is all my fault. I had him at my mercy on Amelie's beach. If I'd only finished him off, none of this would have happened. ஓகே ஆக்சுவலாக இது வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க, இப்பயும் காட்டல. ஓகே சுடாம விட்டது. You can't blame yourself. சுட்டாம சவுண்டு கேட்டிருக்கோம், அப்புறம் இல்லை நான் விட்டேன் அப்படின்னு இருப்பாவ. You know, something's been bugging me. Something he said. You don't know a goddamn thing about Lou. ஆமா, இது லூ பத்தி தான் ஏதோ லைக் இந்த கேமே லூவை பத்தி தான் போகணும்னு நினைக்கிறேன். He's absolutely right. I mean, the kid's whole life is a total mystery to me. So I gotta ask, can you look into Lou's past? Find out what you can? Charlie, you, the ship's crew, you all have connections within the UCA, right? And at least one of you has to have access to the UCA archives that were recovered by the chiral network. All right, Sam. Let's see what we can find on Lou. ஓகே நான் அது கருப்பு கலர்ல ஃபுல் ஸ்கிரீனும் ஏதோ பாட்டு வருது பின்னாடி. ஓகே கேம் ஆக்சுவலா கதை இன்னும் பெருசா மூவ் ஆகல, லைக் கோர் கதை என்ன நமக்கு தெரியல. ஓகே 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 அப்பா அடி வாங்கி கீழே வந்துட்டா. ஓகே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சம்மடி. Okay. Kanawa, okay, fine. Really, Sam? There's such a thing as too tight. Oh. That must have been quite the nightmare. I can't feel my legs. Lou. அவ்வளோதான், அடுத்த ஆர்டர் எடுத்தால் தான் நமக்கு வந்து அடுத்த கதை கண்டினியூ ஆகும். Sam, this is Tarman. Feeling refreshed, I hope. Thanks to all your hard graft, the DHV Magellan can get around a lot more freely now. More specifically, we can travel between any two facilities that are connected to the chiral network by way of the tar currents. Naturally, this includes Mexico as well. Okay. If you're curious about how the folks in the
And how the Magellan travel to a given facility, simply open the map with your ring terminal and chart a course to your destination. ஓகே அதில் அப்புறம் பார்த்துக்கலாம். குடிப்போம் முதல்ல. ஓகே அவ்வளோ. நம்ம பண்ணோம். ஓகே giving orders to okay நம்ம பண்ணோம். என்ன வெளியே வருது? ஓகே என்னப்பா அது? ஓகே ஓகே இது ஆஸ்திரேலியா தான். அதான் சுற்றி வச்சிருக்கேன். என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார்ட் கோர்ஸ் என்ன? ஓகே ஓகே செலக்ட் டெஸ்டினேஷன் ப்ளஸ் X2. ஓகே ஃபாஸ்ட் ட்ராவல் தான் மக்களே. ஓகேவா நீங்கள் கொடுத்தா இங்கே வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையில்ல பண்ணணுமாண்ணா? சாங்க முதல்ல போயிட்டு ஆர்டர் எடுப்போம். இப்போதைக்கு இது தேவையில்ல. முதல்ல ரெஸ்ட்ரூம் போயிட்டு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு வந்துடலாம். இருங்க அவள் வந்தாங்க ஆப்போசிட்டில். ஐயோ அந்த கட்சி வந்ததும் நினைக்கிறேன். சரி விடுங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே அவங்க சர்ஃபேஸ்க்கு போவோம். என்னப்பா நடக்குது? ஏதோ செயின் போடுறாங்க. If you refuse, there will be severe repercussions. But what makes you think you have a choice? யாருப்பா அவன் மூஞ்சி மேல கத்தினுக்கான்? ஓகே ஆகாஷ் தலைவரே வணக்கம். வெல்கம் 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 தலைவரே. வாங்க வெல்கம் தலைவரே. வெல்கம் வெல்கம் வாங்க தலைவரே. இருங்க குப்பா மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பேக்ல மாட்டிருங்க. Sam, it's Charlie. சொல்லுப்பா. The request is ready for you. You'll find it listed as a main order on the DHV Magellan's delivery terminal. என்ன ஏதோ கிரவுன் மாதிரி இருக்கா? எங்க இருக்கு? புரியவில்லை. Sam, Fragile is currently looking into Lou. Meanwhile, Tarman is conducting a separate investigation into the giant mech that attacked you earlier. For now, we would like you to focus on extending the network. That is a task only you can handle. Okay. As the network grows in size, we will have much more information at our disposal. Chatல அது தெரியல தலைவரே. அது ஏதோ XP அந்த மாதிரி something போல. Proceed until the situation at Westport Knot has been resolved. It appears that they're in dire need of additional supplies. Okay. To the point that they don't even have enough to prepare cargo for your next destination. This next order is intended to alleviate the situation. You're to restore the mine north of F1 and its monorail station to working order and link up Westport Knot. After which, you'll deliver a large quantity of explosives from the mine to the settlement by rail. As this is a somewhat complicated order, I'll brief you on the details as you review the map. Anyway, I'd appreciate it if you could make this main order your top priority. சரி ஓகே தலைவரே. அது வந்து லைக் இப்போ நம்ம அந்த இதில் ஸ்டீம்ல பாயிண்ட்ஸ்லாம் போடுவோம் தெரியுமா ஒரு காலத்தில், அந்த மாதிரி போல இது. ஸோ இது வந்து சாட்ல எவ்வளோ ஆக்டிவாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன போட்டிருக்குன்னா டாப் 3 get special badges in live chat research every stream. ஓகே அதான் லைக் ஆக்டிவாக இருக்கிற டாப் 3 பேருக்கு வந்து லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பேட்ச் காட்டும் போல.
ஸோ மெசேஜ் அனுப்பிச்சாலோ சூப்பர் சாட் அனுப்பிச்சாலோ இல்லை சூப்பர் ஸ்டிக்கர் அனுப்பிச்சாலோ இது வந்து எக்ஸ்பி வந்து காட்டும் போல. அண்ட் ஒரு லைவுக்கு வந்து அது ரீசெட் ஆகும் போல. ஸோ யா நினச்சி தப்பா நினச்சிக்காதப்பா. மேக்ஸிமம் 2 games பேரலல் ஆடு, மோர் தேன் 2 games பண்ணாத. அது இப்போ 2 நாளைக்கு போட்டுட்டு இருக்கேன். அதனால டிஸ்டாண்டிங் வந்துச்சு தலைவரே. அதனால டிஸ்டாண்டிங் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து அசாசின்ஸ் கிரீடும் மாஃபியா தான் பண்ணிட்டு இருந்தேன். முடிக்கிறதுக்குள்ள டிஸ்டாண்டிங் ரிலீஸ் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. ஸோ இப்போ புது கேம் வந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பேன் நான். ஸோ யா சீசோ ப்ரோ வாங்க ப்ரோ, வெல்கம் ப்ரோ, வாங்க வெல்கம் 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 வாங்க வெல்கம். பாட் பாயிண்ட்ஸ் மாதிரி அதே மாதிரி தான். ஆனால் யூடியூப்லேயே வந்து வச்சிருக்காங்க அவங்கள. ஓகே. You'll need to work through several steps to complete this order. To begin with, collect the cache of materials waiting for you on the DHB Magellan. சரி. Take these to the mine north of F1. சரி. The location has been marked for you on your map. சரி. When you arrive there, submit the materials using the terminal on site. This will allow you to restore the facility to working order. Okay. Next, access the terminal again to commence mining operations. Okay. If all goes well, a large quantity of materials should be extracted. Okay. You'll then need to deliver those materials to West Fort Knott. Okay. Consider making use of the monorail located at the mine to make life easier. Upon your arrival at F1, use the delivery terminal to submit all the materials for processing and to finally complete the order. That's all there is to it. Okay. So begin plotting your route to the mine north of F1. ஓகே, போகும்போது யூஸ் பண்ண முடியாது நினைக்கிறேன். அதான் மோனோரெயில் ஏதோ சொல்கிறான். இருப்பா சூப்பர் சேட். ஆஹா, முடியாது முடியாது. ஓகே, ஆனே சூப்பர் சேட்லாம் பண்ண சொல்ல மாட்டேன் தலைவரே. ஓகே, நம்ம சுற்றி தான் போனோம். இப்படி போய் இங்கேருந்து இப்படி போய் எந்திரி போயலாம், கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டீங்களா ஜி? இல்லை இல்லை இல்லை, இனிமே தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? லைவ் பார்க்குறேன், நீங்கள் 2 பேர் சாப்பிட்டீங்களா? ஆகாஷ் தலைவரன் சிசோ ப்ரோ சாப்பிட்டீங்களா? இன்னொருத்தர் யாரும் பார்க்குறீங்க காட்டுது. ஓகே, லைவ் பார்க்குறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, அமைதியா யாரும் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. காசு இல்லை, சூப்பர் சேட்டுங்களா? பரவாயில்ல தலைவர். ஓகே, If that sounds good to you, try fabricating one and loading the materials onto it. என்ன சொன்னா அத for cargo, you can hop aboard and kick the ground and use it as a makeshift skateboard. Fine. Just remember that floating carriers require chiral crystals to function. Okay. So keep a supply on hand. Okay. இருங்க, குப்பா மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இதுல பேக் பேக்ல போட்டு வச்சிருக்கேன். இடம் இல்லை, இருங்க. இது இல்லையே, இருங்க. இது எப்படி நான் பேக் பேக் எப்படி போறது? இருங்க. இப்போ கார்கோ மேனேஜ்மெண்ட்ல நம்மகிட்ட குப்பா மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஸோ எல்லாத்தையும் தூக்கி ஷார்ட் கன், அசால்ட் ரைஃபிள் இவ்வளோலாம் தேவையில்லை நமக்கு. இருங்க, இதுல எவ்வளோ ஆமோ இருக்கு? இல்லை, ஆமோ இருக்கா? ஓ, ஆமோலாம் ரெஸ்டோர் ஆயிடுமா? ஓ, ஆமோலாம் ரெஸ்டோர் ஆயிடுது மக்களே. ஓகே ஓகே, ஒரு ஷார்ட் கன் இருக்கட்டும். ஓகே, 2 ஷார்ட் கன் இருக்கு. அதனால ஒரு ஷார்ட் கன் இருக்கட்டும், ப்ரைட் லாக்கரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு அசால்ட் ரைஃபிள் இருக்கட்டும். அப்புறம் நான் பார்த்து திருப்பி வந்துட்டே இருக்கு. எத்தனை கண்ணி வச்சிருக்கேன் நான்? உட்கார போடுங்க எல்லாத்தையும். ஓகே, நான் வேலூருக்கு வந்துட்டேன். PS5 இருக்கு, ஆனா எந்த கேமும் ஆட முடியல. பிகாஸ்
இன்னும் 1 டே தான் இருப்பேன், என்ன ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. ஸோ ஆடவே சோனா மாட்டேங்குது. புரிகிறது. விளாட ஆரம்பிச்சா முடிக்காமே திரும்பி ஊருக்கு கிளம்புற மாதிரி வரும். உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஓகே, அது இருந்துட்டு போகுது. இந்த ஷாட்கன் தேவையில்ல. ரைட் லாக்கர். இது என்னப்பா அது? எலக்ட்ரிக் ராடா? இதெல்லாம் இருக்கா? இதை எடுத்து ரைட் லாக்கர்ல போடலாம். எவ்வளோ வச்சுக்கிறது மில்க் பேக்கையும் சொல்லுங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபேப்ரிகேட் எக்யூப்மெண்ட். ஏதோ எக்யூப்மெண்ட் ஏதோ ஃபேப்ரிகேட் பண்ண சொன்னானே அவன். ஆங்கர்ல. ஓகே, என்னன்னு தெரியல. சரி விடுங்க. மெயின் ரீசன் நியூவா ஓகே தலைவரே, எக்ஸ்பாக்ஸ் தானே, அதெல்லாம் தப்பு தலைவரே. தப்பா ஏதோ பண்ணி தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, பார்த்துவாங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இங்க ஏதோ காட்டுது. ஷூட்டிங் கேரியர் ஒன்று வாங்கிப்போமா? காஸ்ட்லியா இருக்கே. வாங்கிப்போம் வாங்க. காசா பணமா? சரி, அவங்க ஹெட் அவுட். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம இந்த இதை கொலை பண்ணுமே, ஃபயரி கிறிஸ்டலே கிடைக்கல. சரிங்க, அதை யூஸ் பண்ணிப்போம். ஃப்ளோட்டிங் அந்த பேர் என்ன? இங்க பாருக்கு. இல்ல ஆஃப் லோட் இல்லப்பா. யூஸ் இப்படி பண்ணுது. அன்லோட் கார்கோங்க. ஓகே. இருப்பா தம்பி, அவெல்லாம் இருந்துட்டு போறான். என்ன காட்டுது? Chiral network. Perhaps they thought they could make use of the additional data to make a safe run. Want to go and say hello? ஓகே, ஸோ அதை ரைடும் பண்ணலாம் போல. ஓ அப்படி. சரி இருங்க, வெயிட் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் தூக்கி ஓடு. இது என்னது? ஓகே, இது தூக்கி அதில் போடு. முதுகில் எவ்வளோ இருக்கு? போதும், வாங்க வாங்க கிளம்புவோம். சரி, இப்போ வரும்போது தான் யூஸ் பண்ண முடியுமா? அதை போகும்போது யூஸ் பண்ண முடியாது போல மக்களே. சரி வாங்க. இதெல்லாம் ஏதோ யூஸ் பண்ணிட்டு வர சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாம் இருங்க, இதை நான் போட்டு தரல. ஏதோ இது வேற பார்த்தேன் மக்களே, கேம் பிளே இதில் வேற பார்த்தேன் நான். லைக் ட்ரெய்லரில் கூட ஏதோ இதில் எப்படி ஃப்ளோட் ஆகிட்டு வர மாதிரி ஏதோ இருந்த மாதிரி இருந்தது. ட்ரெய்லரா இல்லை ஏதோ ரிவ்யூ வீடியோலேயே இதுலையோ குழப்பம் இருக்கு மக்களே. வழுக்கு ஒரு மாதிரி தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகே அவங்க அப்படியே ஓடிடுவோம். நாங்க ஓடுவோம், அவ்வளோதான். என்ன இன்ஃபைனிட்டிங் காட்டுது?
சார்ஜ். ஓ இன்னும் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போலியா? இந்த பக்கம் தானே மார்க்கர் இங்க எங்கேயோ காட்டுது. ஒரு மார்க்கரை மதிக்காம நான் பாட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எதுக்கும் அந்த மார்க்கரை போய் டச் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இந்த இடம் கொஞ்சம் பச்சை இருந்ததுக்கு. ஆனா ரொம்ப நம்ம அவ்வளவு தூரம் போனோம்னா இதுவா ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ட்ரையா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா மேப்ல அப்படிதான் அந்த ஒரு மாதிரி பிளாக் கலர்ல காமிச்சுது. ஸோ ஐஎஸ் அந்த இடம் வந்து ஏதோ வால்கேனோ அந்த மாதிரி ஏதாவது இருந்த இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜாலியா இருக்க கொஞ்ச நாள் தான் தலைவர். அப்புறம் ஆஃபீஸ் போகணும். ஆகா தம்பி 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 கீழே வந்துடாதப்பா. ஓகே ஓடுறா 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 வேகமா ஓடுறா. இதை மாட்டி டபுள் ஜம்ப் பண்ணிக்க முடியுமா? என்னங்க அதுவும் சேர்ந்து பறக்குது. ஓகே நைஸ். ஓகே வாங்க சார்ஜ் ஏற்றிட்டு போவோம். நான் 4 பேர் இருக்கிறனால கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஓகே பாட்டு போடாதப்பா. ஏதோ ஜாலியா இருக்கு. ஆமா ஓரளவுக்கு ஜாலியா தான் தலைவரா இருக்கு இப்போதைக்கு. இதெல்லாம் தாரா இல்ல தண்ணியா? ஏதோ மார்க்கர் வச்சேன் அந்த பக்கம். அங்க இருக்கு ஃபெசிலிட்டி கண்ணுக்கு நேரம் தான் இருக்கு. ஓகே ஓகே அவன் புண்ணியமான ஒருத்தன் பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்கான். நைஸ். நான் எக்ஸ்பாக்ஸ்ல மாஃபியா 3 வாங்கலான்னு இருக்கேன். அதை பிளே பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஓகே தலைவரே வாங்கி விளையாடுங்க ஜாலியா. ஏன் இதுவாகவே வாங்கலாம்ல, ட்ரிலஜியா வாங்கலாம்ல, 3 கேமே வாங்கி விளையாடலாம்ல. இல்லை கம்மியா இருக்கா ப்ரைஸ்? ஆகா எர்த்வேக் ஐ மீன் அதான் கேட் குவேக். எர்த்வேக் தான் அது. சும்மா ஃபேன்சியா பிரிச்சிருக்காங்க வேற எதுவும் இல்லை. ஆகா கண்ணா பின்னான்னு நிலம் நடக்குதே. தலை சுத்துது மக்கள். இருங்க நான் கொஞ்ச நேரம் பார்க்குது. கேமரா ஷேக் எனக்கு தலை சுத்துது. ஓகே இந்த கேம்ல பிடி என்கவுண்டர் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இப்போ வரைக்கும் இல்ல ஆக்சுவலா கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றேன், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டெத் ஸ்ட்ராண்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 எபிசோடு கம்மியா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இருந்தது ஒரு 2 இடத்துல இருந்தது பிடி. சுத்தமா இல்லவே இல்லைலாம் சொல்ல மாட்டேன், இருந்தது. பட் கொஞ்சம் லைக் எப்படி சொல்றது, காம்பேட் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த கேம்ல. லைக் டெத் ஸ்ட்ராண்டிங் 1 மாதிரி இல்லை, கொஞ்சம் காம்பேட் வந்து பெட்டரா இருக்கிறதுனால பிடி வந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்குது சண்டை போறது. ஓகே வாங்க இப்படி போவோம். தாண்ட முடியும் தான் நினைக்கிறேன். தண்ணிக்குள்ள அந்த ஃப்ளோட்டிங் அந்த இது வேலை செய்யுமா? ஏடே மாத்தா வந்தானா தண்ணியில காலை வைக்காம. சரி வாங்க. என்னப்பா பண்ணோம் இங்க? கீழே தானே பண்ணோம். என்ன அது? என்னப்பா நடக்குது? ஏன்ப்பா கேமரா இங்க இப்படி ஆச்சு? ஏன்பா கேமரா இங்க திடீர்னு மேல போச்சு? ஓகே because நான் ஆல்ரெடி மாஃபியா 1-2 முடிச்சிட்டேன் Xbox Series S 5 years ago. ஸோ இப்போ மாஃபியா 3 மட்டும் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே தலைவரே, அப்போ அது நல்ல ஐடியா தான். அப்போ ஓகே ஆமாங்க. ஓகே view the material required to restore the facility. Okay okay required to restore கரெக்டா இருக்கே எல்லாமே. Okay select the material needed to restore the okay if you don't currently have enough material you can contribute. Okay fine. நான் இருக்கேன் உனக்குள்ள போடு. ஆகா மல்டிபிள் செலக்ட் கொடுத்துருக்கணும்.
ஓகே அவ்வளோ ரெஸ்டோர் பண்ணியாச்சு. நைஸ். தனியாக வாங்கினா 399 தான் டெஃபினட்டிவ் எடிஷன் அப்படியா? இல்லை நான் இப்போ வந்து 3 கேம் சேர்த்தே வந்து 799 தான் வாங்கினேன், அதனால சொல்கிறேன். ஓகே வா நைஸ். Well done, Sam. தம்பி எடுத்துக்கப்பா. I've seen a working monorail before. Think of all the stuff it could carry. All right then, why don't we extract some materials? ஓகே இருங்க இது இன்னும் இருக்கா வேலை? ஏமா கையில் இருக்கிற கணக்கு ஒண்ணுமே. யூஸ் monorail ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் அப்கிரேட்லாம் வேற பண்ணலாமா? மெட்டீரியல் அதெல்லாம் திருப்பி போகுது, பிரச்சனை இல்லை. எப்படி நான் கடைசி அப்கிரேட் பண்ண மாட்டேன் அன்லெஸ் அன்டில் அவங்க ஸ்டோரியில் அப்டேட் பண்ண சொல்கிற வரைக்கும். என்னப்பா அது செலக்ட் டெஸ்டினேஷனா? யூஸ் ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் இதெல்லாம் வேணும். ஃபெசிலிட்டியில் மட்டும் வைக்க வேணாம் மக்களையா. நம்மளோட அந்த இந்த பேர் என்ன, இது பேர் என்னங்க? இந்த பச்சை கலர்ல ஒன்று இருக்கே, DHV மெஜாலன். ஸோ அதில் மட்டும் வைப்போம். ப்ரோ வாங்க ப்ரோ, வெல்கம் ப்ரோ, வாங்க வெல்கம் ப்ரோ, ரோகன் ப்ரோ வாங்க. நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நேற்றா கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கேன்னு. யா நேற்று எப்படி இருந்தாலும் அதிகமாக தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே இருங்க. ஸோ யா யூஸ் மூணு. ஸோ டெஸ்டினேஷன் இது கொடுப்போம். கன்ஃபார்ம் டெஸ்டினேஷன். லோட் கார்கோவா? லோட் கார்கோன்னா பாருக்கு. இப்போ இதெல்லாம் தனித்தனியாக தான் நம்ம இது பண்ண முடியுமா? சரி இப்போ நம்ம மட்டும் ஏறுனா சூஸ் வெதர் ஆர் நாட் சாம். வாங்க டிஸ்பேட்ச் கொடுப்போம். சேம் தான் ப்ரோ. ஓகே சமமாக கார்கோ ஸ்பெஷல் 480x10 இட்ஸ் நாட் ஆன் போர்ட் த கண்டெய்னர். இல்லை வெயிட் பண்ணுங்க. கார்கோ முதல்ல எடுத்து அமிச்சிடலாம். என்னது புள்ளி என்ன? Some of the cargo that must be recovered. சரி லோட் கார்கோ நம்மகிட்ட இல்லையே. இப்போ நம்ம அதை ரெக்கவர் பண்ணுமா? இப்போ எஸ் மக்களே, மைன் இங்க ஆப்ஷன் காட்டியே. என்னது there are sufficient materials for starting இதுவா? கையில் கிறிஸ்டலா? இல்லை புல்ல என்னப்பா பண்ணும்? வாட்ச் மை டாஸ்க் நவ். மைண்ட் ஃபார் மிடில் ஆஃப் த இல்லை புல்ல ஏன் பண்ண முடியலைங்க. அப்கிரேட் மைனு மெட்டீரியல் இல்லை. ஓகே மெட்டீரியல் ரிக்வயர் ஃபார் மைன் 2000 கைல் கிறிஸ்டல்ஸா? அதுக்கு எங்கே போவோம் நான்? சரி இருங்க, இது என்னப்பா அது? நான் வெளியே போய் பார்ப்போம். வெளில ஏதாவது கைல் கிறிஸ்டல் இருக்கான்னு பார்த்துட்டு வருங்க. 2000 கைல் கிறிஸ்டல்லாம் நான் எங்கே போவேன்? எவ்வளோ இருக்கு என்கிட்ட? ஆனால் மொத்தமாகவே அவ்வளோ இல்லை. இதோ இருக்கும் மக்கள், ஏகப்பட்ட கையில் கிறிஸ்டல். பரவாயில்லையே, தேவைப்படும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க மக்களே. நைஸ்.
ஓகே எவ்வளோப்பா 2000 தாண்டிடுச்சு இருங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எடுத்துப்போம் ஓகே பா எவ்வளோ பேர் கிறிஸ்டல் ஆக்சுவலா பாத்தீங்களா அந்த கைரல் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா கை மாதிரி ஃபார்ம் ஆகுது 2 கை இப்படி வச்ச மாதிரி ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு லைக் எப்படி சொல்ல வீக் திங்ஸ் கொலை பண்ணோம்னா அந்த ஷேப்ல தான் வந்து கைரல் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது ஆகா அந்த மிருகம் வேற இருக்கு ஆகா மொத்தமா வருது அட்டாக் பண்ண ஓடு 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 ஓகே அங்க ஏகப்பட்ட கைரல் கிறிஸ்டல் இருக்கு அங்க ஒண்ணு ஓடுறா அக்கா செருப்பு நாசமா போதே ஓகே வாங்க ஓடிட்டான் ஓகே ஆகா ஏகப்பட்ட கைரல் கிறிஸ்டல் இருக்கு மக்களே வாங்க மொத்தமா லூட் அடிச்சுக்கோம் தினேஷ் ப்ரோ வாங்க ப்ரோ வெல்கம் ப்ரோ வாங்க வெல்கம் ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க அதுங்க நம்மளை இப்போ ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நல்லது ஓகே ஓகே என்னப்பா அது பேட்டரி தான் நான் போனா போகுது who cares ஓகே அந்த இடத்துல கைரல் கிறிஸ்டல் இருக்கு நிறையா நாங்கள் அந்த பிடி அந்த கிரீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் அந்த பக்கம் போகவில்லை வாங்க முடிஞ்ச அளவு கைரல் கிறிஸ்டல் திருடிப்போம் நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ நான் அருமையாக இருக்கிறேன் இப்போதைக்கு ஓகே ஆகா எடுப்பா செருப்பு நஞ்சு பிஞ்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஓகே இங்கேயே 2000 கிடைச்சிரும் போலயே சுத்தமா 0ல கைரல் கிறிஸ்டல்ல வந்தாலும் இங்கே கிடைச்சிரும் போல 2000 நான் 1600 இதை தான் வச்சிருந்தேன் நானு இப்போ வந்து இங்கே ஏகப்பட்டது கிடைச்சிச்சு வாங்க இங்கே இருப்போம் திரும்ப கைரல் கிறிஸ்டல் மொத்தமா லூட் அடிச்சிருப்போம் பிக்சர் ரிலீஸ் ஆகும் மக்களே என்னப்பா அது எமர்ஜென்சி மெடிசனா எடுத்து பேக்ல மாட்டிப்போம் இந்த பக்கம் எதுவும் இல்லை நினைக்கிறதுக்கு அப்புறம் ஓகே அவன் 5000 கிட்ட வந்துச்சு போதும் $5000 மேலே வந்துச்சு சரி வாங்க Pupa. Okay. Confirm. Rearrange. Okay. ஆக்சுவலாக அங்கேயே ரீஅரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது தலை சுற்றி முக தொட்ட வேறு இல்லை
Once the lesson will have been cultivated, mining will begin and more metals will be produced. Okay, nandri. Okay, mine. எவ்வளோப்பா 2000 தானே அவ்வளோ தர முடியும். ஓகே நைஸ். என்னப்பா அது? Very good, Sam. Now all you have to do is load the extracted materials onto the monorail for transport. Okay. Let's begin by accessing that. ஓகே, அவன் என்ன சொல்ல போறான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் இது லோட் பண்ணோம். ஆரோப்பலாத்தனத்தில் அவசரமாக பண்ணிருக்கணும். ஓகே ஓகே, டெஸ்டினேஷன் லோட் கார்கோ எல்லாத்தையும் லோட் பண்ணுப்பா. ஓகேவா, இது எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. அதை தவிர நம்மளோட சேர்த்து ஏதாவது லோட் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், 10 கிலோ இது போட்டோம். ஐயா ஏன்னா வெளியே வச்சு எக்ஸு குத்தா இதுவாகுது, எதுவுமே ஆக மாட்டேங்குதுன்னா நான் சரி ஓகே சர்க்கிள் குத்தா சரி இது இருக்கட்டும். இது போடும் கெமிக்கல்ஸும் வரட்டும், அதில் வரட்டும். ஓகேவா, ஐ திங்க் இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஒன்னொன்னா தான் இது பண்ண முடியுமா? நான் இல்லையே. ஓகே, எல்லாமே மூவ் ஆயிடுச்சு. ஃபைன், மல்டிபிள் செலக்ட் பண்ணி லோட் பண்ணியாச்சு. சைட் மிஷன் ஆடுறீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, இது மெயின் குவெஸ்டன் தான் ப்ரோ இது பண்ண சொன்னாங்க. ஓகே ஓகே, செஷன் will be sent on its. ஓகே ஃபைன். ஓகே join. nice. அப்படியே குதிக்கலாமா? ஜம்ப் பண்ணவங்க தான் குதிச்சிருவாங்க போல மக்களே. ஏப்பா கைரி நெட்வொர்க்கெல்லாம் கனெக்ட் பண்ண தேவையாத? ஏப்பா கைரல் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணலாம் சார். ஓகே மக்களே, லைவ் பார்க்குறவங்க வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க. அவுட் நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோ. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோ. அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. என்னப்பா அது? ஓகே, காலியாக போகுது வந்து. ஓகே ஓகே, இந்த சைடு லெஃப்ட் சைட் பார்க்க முடியல மக்களே, ரைட் சைடு மட்டும் பார்க்க முடியுது. ஓகே வந்துட்டோம். ஓகே மாஃபியா ஓல் கண்ட்ரி வாங்க ஐடியா இருக்கா ப்ரோ? இனிமே வந்து எல்லா கேமே டேபிள் அன்னைக்கு நான் எனக்கு என்ன கேம்லாம் வாங்கணும்னு தோணுதோ வாங்கிடலான்னு இருக்கேன். ஸோ அதனால மாஃபியா ஓல் கண்ட்ரி மோஸ்ட்டாக வாங்கிடுவேன். ஸோ லெட்ஸ் சி. இனிமேல் சேனலோட அந்த கண்டென்ட் டைப்பே மாற்றலான்னு இருக்கேன் ப்ரோ, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா என்னால் ரெகுலராக லைவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஆஃபீஸ் போகணும். ஸோ ஆஃபீஸில் வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் டெய்லி லைவ் என்னால் வந்து இப்போ போட்டு எடுக்கிற மாதிரி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, இப்போதைக்கு பேசிக்காக சொல்லணும்னா புது கேம் தான் வந்ததுன்னா அது அந்த வாரம் மட்டும் ஒரு லைவ் போட்டுட்டு, இல்லை ஏதாவது நான் ஏதாவது கேம் சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் டே உட்காந்து விளாட்ற பிளானில் இருக்கேன் அப்படின்னா அந்த கேமை மட்டும் ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் லைவ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து மண்டே டு ஃப்ரைடே டெய்லி லைவ் இருக்காது. புது கேம் ரிலீஸ் ஆச்சுன்னா மண்டே டு ஃப்ரைடே லைவ் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஏதாவது கண்டென்ட் வீடியோ மாதிரி ஏதாவது போகலான்னு பார்க்குறேன். லைக் கம்பேரிசன் வீடியோ, ரிவ்யூ, கேம் ரிவ்யூஸ். லைக் ஒரு புது கேம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ மாஃபியா ஓல் கண்ட்ரி ரிலீஸ் ஆகுதுன்னா 8 ரிலீஸ் ஆகுதா, 8 ஒரு 18 கேமை முடிச்சுட்டு ஒரு 19-20 மாதிரி வந்து ரிவ்யூ வீடியோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன் இப்போ நான். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக இதான் பிளானு. ஏன்னா வந்து ஃபுல்லாக டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல.
டெய்லி லைவ் போகிற அளவுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தவிர வந்து கம்பேரிசன் வீடியோ, ரிவ்யூஸ், ஏதாவது டாப் 10 அசாசின்ஸ் கிரீட் கேம்ஸ், டாப் 10 இது அந்த மாதிரிலாம் தான் வீடியோ போடுவேன் நான். ஸோ சேனல் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும், பட் கண்டென்ட் டைப் மாறும். டெய்லி லைவ் அப்படின்ற மாதிரி போகாமல் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா ப்ரோ காலேஜ் முடிச்சிட்டீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ முடிச்சிட்டேன். 25 பாஸ்ட் அவுட். அவ்வளோதான், இந்த வருஷத்தோட முடிஞ்சுது. ஓகே, டெலிவர். எஸ் எஸ் எஸ். ஓகே, ஸோ காலேஜ் முடிந்தது இந்த வருஷத்தோட. Did you actually manage to restore the monorail? Yes. Awesome. With it back up and running, you'll be able to transport materials from the mines. Right. Sorry. Let's take a look at these materials you brought. Okay. ஆமாமா, சைக்கிள் நிறைய பிசினஸ் பண்றேன் கரெக்டியா. அதுல வந்து என்னோட 10 பிசினஸ்க்கு வந்து ஆகாஷ் ப்ரோ தான் வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியல. 10 பிசினஸ் ஆகாஷ் ப்ரோ கொடுத்து வச்சது, அவரு தான் பாத்துக்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு 10 கொடுக்குறேன். 100 கணக்குல இருக்கு பிசினஸ். சைட்ல அவ்வளவு பிசினஸ் பண்றேன், அவ்வளவு காசு வருது. எங்க வைக்கிறதுன்னு தெரியல. இப்ப நீங்களே ஏன் நான் இருட்டில் விளாடுறேன்னு நினைச்சிருக்கீங்க. லைட்டு போட்டா பின்னாடி ஃபுல்லா பணம் அப்படியே அடுக்கி வச்சிருக்கேன். காசா இருக்கு. நீங்க லைட்ல பார்த்தா தெரிஞ்சிட போதே, அப்புறம் பிரச்சனை ஆயிருக்கு. என்னடா அது இவ்வளவு காசு வச்சு காசே இல்லை அப்படின்னு சொல்றானே இவன். லைவ்லலாம் கேம் வாங்க யோசிக்கிறானே, அசிங்கமா கஞ்சத்தனம் பண்றானே நீங்க நினைச்சிட போறீங்களேன்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சு உட்காந்துருக்கேன். வேற லைட் ஆன் பண்ணா பாத்தீங்கன்னா ஃபுல்லா காசு தான். வீடே வந்து நான் 500 ரூபா, சாரி 500 கம்மியா சொல்றேன் சார், 2000 ரூபா நோட்ல தான் கட்டியிருக்கேன். வீடே 2000 ரூபா நோட்ல, செங்கல் கிடையாது. 2000 ரூபா நோட்டு கட்டு இருக்குல்ல, அது 2 வச்சு அப்போ வந்து ஒரு செங்கல் அப்போ கூட வராது தெரியலங்க, எனக்கே தெரியல. எவ்வளோ ஒரு செங்கல் சைஸ் 2000 ரூபா நோட்டை அப்படி வச்சு ஸ்டாக் பண்ணி அதை ஒட்டி அடியே வீடாக கட்டிட்டேன் நான். ஸோ இப்படிதான் வீடு கட்டினது நான். எங்க வீடு இருக்கிற வீடே வந்து பாத்தீங்கன்னா காசால பில் பண்ணலாம். இது கிடையாது, லைக் செங்கல்லாம் கிடையாது. So yeah. Okay. நொட்டாரு. Okay. Okay, வண்டி வந்து நமக்கு நல்லா கேச்சா. Nice. Found some of our missing stuff, did you? I thought this was gone for good. Okay. We've made some great strides in What's the data? thanks to you. If it's all right, we'd like you to have this. Okay, battery அது. Okay. Okay. I just wanted to let you know that we're increasing the amount of materials you can withdraw. Next. Okay. நான் இவ்வளவு லெவல் ஏறுது. ஏய் பரவாயில்லையே. Guys, I guess நம்ம ஒரு 20% of the game முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். Okay. மேட்ச் என்னங்க ஆச்சு? சுப்பன் கில்லு பயங்கரமா போட்டு பொழந்துட்டு இருந்தாப்ல. நாங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சரி ஓகே, 300 வந்துடும் நினைச்சேன் நானு. 300 அடிச்சாப்லையா? அடிக்கல. 260. நான் 260 பார்த்தேன், 9 ரன் அடிச்சு சுப்பன் கில் அவுட்டு. ஸோ அப்படியே முடிஞ்சிச்சு. அவங்க என்னடா என்னங்க 24க்கு 2? சரி ஓகே, நல்லதான். நம்மளே வந்து ஆக்சுவலா வந்து கம்மி இதுக்கே 2 விக்கெட் விட்டோம்னு நினைக்கிறேன். இருங்க, எவ்வளோக்கு 2 விக்கெட் விட்டுருக்கோம்? 95 தான் 2 விக்கெட் விட்டுருக்கோம். ஸோ பரவாயில்ல, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டெஸ்ட் நான் ஷேடோ டிஸ்க்கு வாங்கி ஆடலான்னு இருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன்ல ஆட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன்ல ஆடுறதுக்கும் டிஸ்க் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு புரியல. கேம் தானே. அப்படி லைக் இதை நீனும் பண்ணலாம்ல நீங்க கேட்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது. சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டா சப்ஸ்கிரிப்ஷன் விளையாடிடணும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் வாங்குறது நெக்ஸ்ட். ஓகே, நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட மாட்டேன், அதனால நான் டிஸ்கா வாங்கி வச்சிருக்கேன். Here's a little something extra as thanks. I got them just for you. Figured they'd suit your style.
They sure weren't easy to come by. A real collector's item, I hear. Okay. Skip. We really Okay. appreciate your help. At the risk of stating the obvious, it's going to take an awful lot of resources to restore the other roads கண்ணாடி குத்துறாங்க. to working order. But at least with this monorail operational, you can bring us large shipments of materials with relatively minimal effort. Okay. That's going to go a long way towards getting other sections up and running again. We can fabricate pickup off-roaders now. Boka, வாடா, welcome Boka. Welcome Boka. Welcome to the stream. ஒரே ஒரு செகண்ட் மக்களே. ஓகே மக்களே, நாளைக்கு வந்து அசாசின்ஸ் கிரீட் லைவ் இருக்கும். நான் இதுக்கப்புறம் அடுத்த குவெஸ்ட் எடுக்கணுமான்னு பாக்குறேன். உங்கள்கிட்ட கதை பேசி முடிச்சு லைவ் முடிச்சலான்னு பாக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப லாங்கா போற மாதிரி ஆயிடும் லைவ். ஸோ உங்கள்கிட்ட கதை பேசி முடிச்சு கரெக்டா 2 மணி நேரத்தை கட் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். பிக்கப் ஆஃப் ரோடு என்னப்பா அது? It's a large four-wheel drive vehicle. Actually, இவன் இந்த டைலாக்லாம் செலக்ட் பண்றப்போ பேசினா நல்லா இருக்கும். The driver's seat is in an elevated position and exposed by design. Okay. This allows the driver to survey their surroundings more easily and engage enemies with small arms if necessary. You can customize it quite a bit too. Attach all kinds of different parts as you like. That said, a lot of parts are still in development. We'll receive their data as soon as it's ready. The schematics for this vehicle have already been shared with everyone on the Chiral network, which means that we can look for... என்ன பேசுறானே கவனிக்கல. நான் ஆகாஷ்ல கமெண்ட் படிச்சிருந்தேன். அதிகமாக தான் படிச்சேன். ஒரு காலத்துல எப்படி நீ இல்ல புரியல எனக்கு. யாரு புரியல. யாரு சொல்றீங்க? நீங்க நாசமாகிட்டீங்களா சின்ன யூடியூபரோட கனவுலாம்? Sure. The monorail network was extensive and once stretched across a good chunk of Australia's coastline. But repeated exposure to timefall has seen it degrade significantly. And with the constant threat of BTs and armed groups, it's not been possible to repair the damage. If you happen to come across a track layer, be sure to feed it any materials you can spare. Okay. Even a small contribution will make a difference. Anyway, just something to think about. தலைவரே, கோஸ்ட் ஆஃப் குஷிமா நான் என்ன பண்றதுன்னா, நீங்க லைவ் போடுறேன்னு நான் லைவ் போட்டேன். என்ன தப்பு சொல்லுங்க. முதல்ல நீங்க சின்ன ஸ்ட்ரீமரே கிடையாது, புரியுதா? நீங்களே பெரிய ஸ்ட்ரீமர் அந்த காலத்துல, புரியுதா? இப்போதான் அக்கௌண்ட்டை தொலைச்சு நிக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது, புரியுதா? நீங்க 800 இருக்கும் போது நான் 1000 200 பெரிய வித்தியாசம் வந்துச்சு உங்களுக்கு. You managed to save the day, Sam. The people here now have more than enough supplies for their needs. Okay. அது என்ன டயலாகே பாக்க நான் பாட்டு குத்துறேன். Okay. For the next delivery too. But first, I have some information to share with you. சொல்லு about Lua. Okay, ஏதோ புதுசா கண்டுபிடிச்சலாம் மக்களே. DHV Magellan so we can talk. Okay. Order completed. Well done. சரி, ஓகே மக்களே, இதோட முடிச்சிக்கலாம். தலைவரே, பண்ண கேம் ட்ரெண்டிங்ல இருக்கும், அடுத்த லைவ் போட்டிருப்பேன். இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. வைதவே நீங்க சின்ன சேனல்லாம் கிடையாது, ஓகேவா? அந்த உருட்டுலாம் உருட்டக்கூடாது, புரியுதா? இன்டர்ன்ஷிப் போவா? எல்லாம் புரியல ப்ரோ. இன்டர்ன்ஷிப் போ. யார் என்ன சொல்றேன்? இன்டர்ன்ஷிப் போ சொல்லிடலாண்ணா. இன்டர்ன்ஷிப் முடிச்சேன் ப்ரோ நான். ஓகே, வைதவே நான் வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமா லீவு சாதாரணமாக போட்டேன். லாஸ்ட் ஆஃப் பஸ்ஸும் சும்மா லாஸ்ட் ஆஃப் பஸ்லாம் டிசம்பர் மாதம் போட்டேன், ஓகேவா? சரி, டிசம்பர் மாதம் அக்டோபர் மாதம் எடுத்து போட்டேன் நான், ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் குறை சொல்லவே கூடாது. லாஸ்ட் ஆஃப் பஸ் பார்ட் 2 போட்டிருப்பேன் மேபி, பட் அதெல்லாம் நீங்கள் குறை சொல்லவே கூடாது, புரியுதா? எல்லாரும் நீங்கள் எல்லாம் போட்டீங்க, இதே நானும் நல்லா கேம் அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேம் நல்லா இருக்கேன்னு போட்டேன். தப்பா சொல்லுங்க. இப்போதான் கேம் வாங்கியிருந்தேன், அந்த டிசம்பர் சேலில் தான் வாங்கியிருந்தேன். நீங்களும் அப்போ வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
போட்டேன், என்ன தப்பு? முதல்ல நீங்க சின்ன ஸ்ட்ரீமரே கிடையாது, புரியுதா? இந்த இந்த உருட்டுல உருட்டக்கூடாது, ஓகேவா? ஸோ மக்களே, இதோட லைவ் முடிச்சுக்கலாம். ஸோ கொஞ்ச நாள்ல நான் சொல்றேன், நம்ம சேனலோட கண்டென்ட் டைப் லைட்டா மாற ஆரம்பிச்சிரும். ஸோ டெய்லி லைவ் அப்படின்னு இருக்காது. ஸோ லைவ் இல்லாம லைக் புது கேம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா லைவ் போடுறேன். மற்றபடி புது கேம் எதுவும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நான் வந்து அந்த கேம் ரிலீஸ் ஆக போற கேமை பத்தின ஏதாவது ஒரு டீடைல்ஸ், அந்த மாதிரி வீடியோஸ், லைக் உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன், கேமிங் ரிலேட்டட் கண்டென்ட் தான், பட் லைவ் ஸ்ட்ரீம்ஸா இருக்காது எப்பயுமே. ஸோ எல்லா கேமையும் லைவ் போட வேணாம்னு பார்க்குறேன், வேற எதுவும் இல்லை. ஸோ நீ லைவ் போடுறது பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கு அடுத்த அடிச்சு கண்ணாடி போடல, கண்ணு தெரிய மாட்டேங்குது. இங்க படிக்கிறேன், இங்க கமெண்ட் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, பாதிகம் தான் இதுல தெரியுது ஸ்ட்ரீம் லேப்ஸ்ல. பிரச்சனை இல்லை, ஆனா அது அடுத்த வயிற்றுல அடிச்ச லைவ் போடுறதுதான் தப்பு. என்ன பண்ண நானு சொல்லுங்க? தெரியாம ஒரு நாள் சேர்த்தா மாதிரி ஒரு டைம்ல என்னங்க அது வருது, ஓகே அது ஒரு உன்னோட ஹில் ஸ்டேஷன் போல, ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியாதது தெரியாதானே? உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. ஸோ என் மூஞ்சா தெரியும் இப்போ உங்களுக்கு. கேமில் வந்து லூ வருது, ஹிலுசினேஷன் ஏதோ வைத்தமிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு நாள் தெரியாம நீங்க லைவ் போற டைம் லைவ் போட்டதுன்னா தப்பு இருக்கு. பைதவே நீங்க சின்ன ஸ்ட்ரீமர்லாம் கிடையாது, ஓகேவா? இந்த ஊருட்டுலாம் உருட்டக்கூடாது. ஆக்சுவலா இப்போ நீங்க கமெண்ட் போட்டா கமெண்ட் வரணும், ஆனா அந்த சேட் பாக்ஸ் காட்ட மாட்டேங்குது, ஏன்னு எனக்கு தெரியல. சரிங்க, இப்போ காட்டுதா பாரு. ஓகே ஓகே, காட்டுது ஓகே, காட்டுது ஓகே. நீ ஓகே, இட் இஸ் குட் டிசிஷன் வித்தவுட் அ லைவ் ஸ்ட்ரீம். அதான் நான் பிளான் பண்றேன், ஏன்னா டைம் இருக்காது எனக்கு. ஏன்னா இப்போ நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போக போறேன் அப்படின்னா நான் சரி ஓகே லைவ்லாம் இருக்கும் மக்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு போவேன். ஆல்ரெடி 6 மாசம் போயிட்டு வந்தேன்னா எனக்கு எப்படி டைம் இருக்கும், டைமே லைக் எப்படி சொல்றது, டைம் மேனேஜ் பண்ண முடியாது 100%. நான் வீடியோ வரதுக்கு 8 மணி ஆயிடும். ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்றேன்னா, இப்போ மாஃபியா வேர்ல்ட் கப் ரிலீஸ் ஆகுதுன்னா 8 அன்னைக்கு ஃப்ரைடே வருதா தேர்ஸ்டே வருதா, ஸோ அந்த 4 நாள்ல மோஸ்டா அந்த கேமை வந்து முக்காவாசி முடிச்சிடும், இல்லை மண்டேயோட அந்த கேமை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த கேமோட ரிவ்யூ டியூஸ்டே. ஸோ அந்த மாதிரி போடலான்னு பார்க்குறேன். ப்ளஸ் அது லைக் எனக்கு இன்னும் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, லைவாக போட்டேன்னா வேறு சும்மா கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுது. ரிவ்யூ வீடியோன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சும்மா கேம் விளாட்றது வந்து உங்கள் டைமே சேர்த்து நான் வேஸ்ட் பண்ணேன். லைக் நான் நிறைய லைவ் சொல்லியிருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப நாளாக தோண்டிட்டு தான் இருக்குது. நான் மட்டும் கேமோட டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லாமல் உங்கள் டைம் சேர்த்து வேஸ்ட் பண்ணுறது தோணிடுது எனக்கு இப்போ. ஸோ லைக் இப்போலாம் ரீசெண்டாக ஒரு 1 இயர் அப்படி தான் தோணிட்டு இருக்கு எனக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நான் தான் லைவ் போட்டுட்டு இருக்கேன். டைம் கொஞ்சம் கிடைச்சாலும் வந்து ஓகே 2 மணி நேரம் மேலே லைவ் போட வேணாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி லைவ் போட்டுருக்கேன். ஸோ ரிவ்யூ வீடியோ அந்த மாதிரிலாம் போடுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் அது எப்படி சொல்றது, 4 பேருக்கு நல்ல விதமாக இருக்கிற மாதிரி லைவ் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை மக்களே. ஸோ யூஸ் இருக்கிற மாதிரி லைவ் போட்டேன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். நீ எப்போ ப்ரீஆர்டர் பண்ற டிஸ்க் கேம், இப்போ ப்ரீஆர்டர் பண்ற டிஸ்க் கேம்ஸ் ஷாப் எங்கயா? சாரி, எங்க அங்கே மானிட்டர் கொஞ்சம் இந்த கீழே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆமாம், கேம்ஸ் ஷாப்ல இப்போதைக்கு ப்ரீஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி நாட் ஆன் குவான்டிட்டி, புரிகிறது? அதுதான் நானும் யோசிக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்றது, லைவ் ஸ்ட்ரீமாக போட்டு தள்ளாம புதுசாக ஒரு கேம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். இல்லை அப்படின்னா இப்போ லைக் எப்படி சொல்றது, நான் சும்மா ஜாலியாக ஏதாவது விளாட்றேன் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் போடுற மாதிரி பிளான் பண்ணுறேன், வேற எதுவும் இல்லை. இப்போ ரெசிடென்ட் ஈவில் கேம் 2 புதுசு வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் 100% ஃபர்ஸ்ட் டைம் தான் விளாட போகிறேன். நான் திரும்பி விளாட்றத நான் லைவாக போட வேணாம்னு பார்க்குறேன். சில கேம்ஸ்லாம் ஆல்ரெடி நான் ஆஃப்லைன் விளாடி இருப்பேன். ஸோ அதெல்லாம் தூக்கி லைவில் போடாமல் நான் புதுசாக விளாட்றதெல்லாம் நான் எப்படியும் விளாட போகிறேன். ஸோ அதை அப்படியே நான் லைவ் போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ரிவ்யூ வீடியோஸ் மட்டும் பண்ணால் நிறைய கண்டென்ட் இருக்குது கேமிங்கில். அதான் லைக் இப்போ தான் சேலஞ்சஸ். ஸோ நிறைய அதெல்லாம் யோசிப்போம். ஸோ கேம் கம்பேரிசன் வீடியோ மாதிரிலாமும் போடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக ஆக்சுவலாக வந்து ஸ்பைடர்மேன் vs ஸ்பைடர்மேன் 2, அதுக்கப்புறம் வந்து டெத் ஸ்ட்ராண்டிங் 2, அதுக்கப்புறம் மாஃபியா ட்ரிலஜியில் ரேங்க் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து கண்டென்ட் யோசித்தேன். ஸோ முதல்ல அதுக்கு அந்த மாஃபியா சீரிஸ் நம்ம முடிச்சாதான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ முதல்ல அதெல்லாம் முடிப்போம். டெத் ஸ்ட்ராண்டிங் முடிச்சுட்டு நான் டெத் ஸ்ட்ராண்டிங் 2 முடிச்சுட்டு டெத் ஸ்ட்ராண்டிங் 1 vs டெத் ஸ்ட்ராண்டிங் 2 அந்த மாதிரிலாம் கம்பேரிசன் வீடியோலாம் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ
ஏன் மக்கள் அதெல்லாம் மோஸ்ட்டாக என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு 1008 ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ அதெல்லாமும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எடுத்து போகலாம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். வேறு எதுவும் இல்லை மக்களே. நியூ கேம்ஸ் போடு, லைவ் ஸ்ட்ரீம், இட் ஹெல்ப்ஸ் ப்ரோ யூடியூப் சேனல். பட் இஃப் யூ வானா கிவ் யுவர் 100% ஷோ யுவர் கண்டென்ட் அபவுட் கேம்ஸ். அதான் யோசிக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் புது கேம்னா ஸ்ட்ரீம் போடலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். ஸோ இதான் மக்கள் இப்போதைக்கு எனக்கு அடுத்து கொஞ்ச நாளைக்கு இதான் பிளானு. ஸோ பார்ப்போம். இன்னோவேட்டிவாக இரு அண்ட் மெயின் திங் இஸ் டைமிங். அதான். ஸோ மோஸ்ட்டாக வந்து இதுக்கப்புறம் டே 1 நீ கேம்லாம் வாங்கிடுவேன். மாஃபியா 3 முடிச்சிட்டிங்களா? இல்லை, நான் மாஃபியா 1 மட்டும் தான் முடிச்சேன். அது இப்போ தான் நேற்று தான் முடித்தேன். ஸோ அதனால் மாஃபியா 2 and 3 முடிக்கணும். வேர்ல்ட் கண்ட்ரிக்குள்ளே முடிச்சிடும்னா எனக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ அது எனக்கு வந்து ஆஃபீஸ் டைமிங் போகிறது. இந்த மாதம் பாதியாக எனக்கு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் ஆஃபீஸ் டைமிங் போகிறது தான். ஸோ அதனால் மாஃபியா 2 and 3 ஸ்ட்ரீம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பட் மாஃபியா வேர்ல்ட் கண்ட்ரி டெஃபினட்டாக ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஏன்னா வீக்கெண்டில் தான் மோஸ்ட்டாக லைக் Thursday Friday அந்த மாதிரி தான் கேம் ரிலீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் Thursday அன்னைக்கு ஒரு நாள் லைவ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரைடே அன்னைக்கு எப்படி சாட்டர்டே லீவ் தான் அப்படின்ற நேரத்தில் லேட் நைட் கூட லைவ் போட்டுக்கலாம். அப்புறம் சாட்டர்டே சண்டே வீட்டில் தான் இருப்பேன். ஸோ நான் ஈஸியாக ஸ்ட்ரீம் போட்டுடலாம். ஸோ இந்த பிளானில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து யோசிச்சு வச்சிருவேன் என்ன கேம் எப்படி இருக்குன்னு. ரிவ்யூ வீடியோக்கு ரொம்ப யோசிக்கணும் அவசியம் கிடையாது, தோன்றதான் பேச போகிறேன். ஸோ அதனால் அதை எடுத்து மண்டே இல்லை டியூஸ்டே வந்து மண்டே ஆர் டியூஸ்டே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வெட்னஸ்டே அன்னைக்கு எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டேவே கேம் வாங்குறதா இல்லை ஃபஸ்ட் ஒரு 1 month கேம் வாங்க போகிறவங்களுக்கு கேம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழில் அந்த மாதிரி பெருசாக இந்த கண்டென்ட்டும் வர்றது இல்லை. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். ஸோ என்ன ஜாப் ப்ரோ? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கு ரிலேட்டடான ஜாப், அவ்வளோதான். ஸோ கம்பெனி பேர் ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. ஸோ அதனால் அது எப்படி சொல்கிறது, எங்கே வேலை செய்கிறேன், என்ன கம்பெனி வேலை செய்கிறேன், என்னவா வேலை செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியாது என்னால். ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து அது சோஷியல் மீடியாவில் எதுவுமே பேர் யூஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது சொல்ல முடியாது. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ அதுக்கேற்ற வேலை தான். ஸோ மக்கள் இதோட லைவை முடிச்சுக்கலாம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆரம்பிச்சு அசாசின்ஸ் கிரீட் அண்ட் அசாசின்ஸ் ஷேடோஸ் அண்ட் Death Stranding 2 லைவ்ல தான் முடிப்பேன். ஸோ கவலைப்படாதீங்க, இதுலேருந்து லைவ்ல தான் முடிப்பேன். அதுக்கப்புறம் லைக் மாஃபியா வேர்ல்ட் கண்ட்ரிலேருந்து நம்ம சேனலோட புது வெர்ஷன் எப்படி என்ன சொல்லு 2.0 3.0 ஏதோ வச்சுக்கோங்க. எத்தனை வருஷன் எனக்கே தெரியல. சேனல் 1008 வீடியோ இருக்குது சேனலில். ஸோ மாஃபியா வேர்ல்ட் கண்ட்ரிலேருந்து புதுசாக கண்டென்ட் மாறும் நம்ம சேனலில். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதோட லைவை முடிச்சுப்போம். ஸோ டாட்டா பாய் மக்களே.